அன்பு நிறைந்தவரும் அனைத்துலகையும் படைத்தவரும் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு துதி தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலியிட்டு உம்மை தொழுது கொள்வேன். உம்மை தொழுது கொள்வதற்காகவே எங்களை இந்த உலகத்திலே உருவாக்கினீர். ஆனாலும் மனிதன் பாவம் செய்ததினாலே உம்மை விட்டு தூரம் போய் அந்நிய தெய்வங்களை வணங்கி உலகத்தின் பொல்லாப்புகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததினாலே உம்மை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்க இயலாதபடி தவித்துக் கொண்டிருந்த வேளையிலே எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே எங்களுக்காக கொடுத்ததினாலே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக அவரவருடைய இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து அருமையான இந்த காணொளியின் மூலமாக உம்மை ஆராதிக்க தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் உடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை காணத்தக்கதான கிருபையை நீர் பொழிந்தள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவரை உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி உம்முடைய பரிசுத்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்காக ஆராதனையின் ஆரம்பத்திற்கென்று பாமாலைகளிலே 134ஆம் பாமாலை தெய்வாட்டு குட்டிக்கு பன்முடி சூட்டிடும் இன்னிசையாய் பேரோசையாய் என்கிறதான பாமாலையை நாம் பாடுவோம்.
சிறப்பு விளங்கி வளரும். வாழ்வோர்க்கு பன்மூடி சூட்டிடும் சராசரங்கள் சிருஷ்டிக்கும் உன்னத தெய்வமும் பாவிக்காயாருயிர் இந்த என் மீட்பரே மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is Psalm 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவமுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திருக்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு முன்பாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமண்டத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து
நம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ஒரு குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்காருங்கள். நாம் இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 51. சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியறலும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அதே பகுதியை இப்பொழுது ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from Psalm chapter 51 verses 1 to 19. Have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion, blot out my transgressions. Wash away all my iniquity and cleanse me from my sin. For I know my transgressions, and my sin is always before me. Against you only have I sinned and done what is evil in your sight. So you are right in your verdict and justified when you judge. Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. Yet you desired faithfulness even in the womb. You taught me wisdom in that secret place. Cleanse me with hyssop, and I will be clean. Wash me, and I will be whiter than snow. Let me hear joy and gladness. Let the bones you have crushed rejoice. Hide your face from my sins and blot out all my iniquity. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me from your presence, or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and grant me a willing spirit to sustain me. Then I will teach transgressors your ways, so that sinners will turn back to you. Deliver me from the guilt of bloodshed, O God.
You who are God, my Saviour, and my tongue will sing of your righteousness. Open my lips, Lord, and my mouth will declare your praise. You do not delight in sacrifice, or I would bring it. You do not take pleasure in burnt offerings. My sacrifice, O God, is a broken spirit, a broken and contrite heart. You, God, will not despise. May it please you to prosper Zion, to build up the walls of Jerusalem. Then you will delight in the sacrifices of righteous, in burnt offerings offered whole. Then bulls will be offered on your altar. May Lord bless these verses. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் 23ஆம் தேதி மிஸ்ஸஸ் அருள் மேரி வில்சன் அவர்களும் 26ஆம் தேதி மிஸ்டர் ஜே கோரேஸ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான இருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை கடந்த நாள் முழுவதும் கைவிடாத நேசராய் கரம் பற்றி நடத்தி இம்மட்டும் அவருக்கு மகிமையாய் உங்களை காத்திருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து பிரவேசித்திருக்கிற புதிய வருஷத்திலும் உங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி அதிசயங்களை காண பண்ணி அவருடைய நாமமைக்கென்று நீங்கள் வாழத்தக்கதான ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிந்தரல அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல திருமண நாளை இந்த வாரத்திலே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் காண்கிறார்கள் 28ஆம் தேதி. ஆகவே திருமண நாளை காண்கிற அருமையான சகோதரன் குடும்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய திருமண நாளை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்வானது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட இதுவரை உங்களுடைய வீட்டை கட்டுவதற்கு உதவி செய்த தேவன் தாமே தொடர்ந்து உங்களுடைய வீடு கர்த்தரால் கட்டப்பட கர்த்தருக்கு மகிமையாய் நீங்கள் அவரை சேவிக்க அவருடைய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை அவருடைய கரத்திலிருந்து உங்களுடைய குடும்ப வாழ்வுக்கு என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சந்தோஷம் சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ ஆண்டவர் அனைத்து விதமான அனுகிரகத்தையும் உங்கள் மேல் பொழிந்தரத்தக்கதாக ஆசீர்வாதத்தையும் பொழிந்தரத்தக்கதாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. இந்த அருமையான பிள்ளைகள் உமக்கு பயந்திருக்கிறபடியால் அருமையான பிள்ளைகள் உடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்கதான கிருபைகளை நீர் செய்திருக்கிறீர்கள், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு தயவாய் ஈவாய் கொடுத்திருக்கிற புதிய வருஷத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். வருஷத்தை ஆசீர்வாதமாக கொடுத்த தெய்வத்தால் மாத்திரம் வருஷத்தின் நன்மைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்விலை பொழிந்தருள முடியும் என்று விசுவாசித்து இந்த வருஷத்தின் ஆசீர்வாதங்களையும் இந்த வருஷத்தின் பிள்ளைகளுக்கு ஆதரவையும் இந்த வருஷத்தினுடைய நன்மைகளையும் காணத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளி தீர்க்காயுசோடு இகவர நன்மைகளை பெற்று மகிழ்ச்சியாக ஜீவிக்க அருமையான பிள்ளைகளையும் அவருடைய பிறந்த நாளையும் இந்த புதிய வருஷத்தையும் அவனுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். என்னும் திருமண நாளை காண்கிற ராஜேந்திரனுக்காக அவருடைய துணைவியாருக்காக சகோதரிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, குடும்ப வாழ்விலே கர்த்தர் உற்ற துணையாய் இருந்திருக்கிறீர், அவர்களுக்கு நீர் நன்மை செய்திருக்கிறீர் என்று சொல்லி துதித்து ஸ்தோத்திரித்து அவர்கள் தங்களுடைய வீட்டை கட்டுவதற்கு ஒத்தாசை செய்த எல்லா விதமான கிருபைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லி பிரவேசிக்கிற புதிய திருமண ஆண்டிலே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் நினைத்திருக்கிற தீர்மானித்திருக்கிற காரியங்களை நிறைவேற பெற்றுக்கொண்டு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ்ந்து பிள்ளைகளை குறித்து அவர்கள் சிந்தித்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளும் அவருடைய வாழ்விலே வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் முது மன விருப்பத்தின்படி நமக்கு செய்வாராக என்ற வசனத்தின்படி பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு குடும்ப வாழ உங்களுடைய கிருபை உள்ள கரத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு அரவணைப்புக்கும் அன்புக்கும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய திருமண நாளையும் இந்த புதிய வருஷத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் வார வாரம் நம்முடைய பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்லி வருகிறார்கள். ஆகவே மனப்பாட வசனம் சொல்லுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கற்றுக்கொள்ளுகிற வசனங்கள் மூலமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறேன். இப்பொழுது நம்முடைய சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Your word is lamp to my feet and light to my path. Psalm 119, 105. The blood of Jesus, His Son, purifies us from our sin. 1 John 1:7. Thank you. என் கிருபை உனக்கு போதும், வளர்ந்து என் பலம் பூரணமாய் விளங்கும். தேங்க்யூ. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Thank you. He fed you with manna, which you did not know, nor did your fathers know, that he will make you know that man does not live by bread alone, but that man lives by every word that comes out of the mouth of the Lord. Deuteronomy 8:3. Thank you. I will praise you, O Lord, with all my heart. Before the Lord, I will sing your praise. Thank you. Shout for joy to the Lord, all the earth. Psalms 100, verse 1. And I have promised to bring you up out of your misery in Egypt to the land of Canaanites, a land flowing with milk and honey. Exodus 3:17. Thank you. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருள் அவர்களை ஆசீர்வதிப்பார். Psalms 29 verses 11. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். சங்கீதம் 81:10. As the mountain surrounds Jerusalem, so the Lord surrounds his people. Psalms 125 verses 2. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கினீர். சங்கீதம் 51:17. பிரியமானவர்களே, கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய மிஷனரி தாமஸ் தக்ராம்வார் ஊழியம் செய்யக்கூடிய ராய்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய விகாஸ்வாடி என்றதான பகுதிக்கு சென்று வர ஆண்டவர் உதவி செய்தார். அதற்காக என் தேவனை முதலாவது ஸ்தோத்திரிக்கிறேன். மகாராஷ்டிரா கிராம ஊழியத்தின் மூலமாக ஊழியம் செய்து வருகிற மகனை நாம் திருச்சபையாய் உதவினாலும் ஜெபத்தினாலும் அதிகமாய் அவர்களை உற்சாகப்படுத்தி தாங்கி வருகிறோம். அதற்காக என் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார். அருமையான மகனை தாங்குவதற்குண்டான ஒரு நல் மனதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களே நாங்கள் சென்று வருவதற்கான காரணம், அருமையான சகோதரன் ஊழியத்தின் மூலமாக 54 பேர் ஞான ஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய மந்தையிலே சேர்க்கப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்தார்கள். ஆகவே நாங்கள் காலையிலே இங்கிருந்து புறப்பட்டு சரியாக 12 மணிக்கு அங்கே சென்று அங்கே அவர்கள் ஏற்கனவே அந்த விசுவாசிகள் எல்லாம் கூட்டி வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் சரியாக 12 மணி, அவர்கள் எங்களுக்கு 12 மணி டைம் கொடுத்திருந்தார்கள். அதன்படி அங்கே சென்று அவர்களுடைய அந்த ஆயத்த ஞானஸ்நான ஆயத்த ஜெபத்திலே கலந்து கொண்டு பின்பாக 54 பேர், என்னிடத்துல மிஷனரி சொல்லும் பொழுது 50 பேர் என்று சொன்னார்கள். ஆனால் 54 பேர் அன்றைக்கு ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அந்த ஆயத்த ஜெபத்திற்கு பின்பாக
பக்கத்தில் ஒரு அழகான ஒரு ஓடை இருக்கு, நதி இருக்கிறது. அந்த நதியிலே சென்று 54 பேருக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை கர்த்தருடைய மந்தியில சேர்க்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு அருளினார். அது என்னுடைய ஊழியத்தின் பலன் அல்ல, அது அந்த மிஷனருடைய ஊழியத்தின் பலன். ஆனால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அதுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே சமயத்தில் அந்த ஆயத்த ஜெபத்தில் அருமையான சாட்சிகளை நாம் கேட்டோம். அதில் ஒரு சாட்சி, ஒரு சகோதரி சாட்சி சொன்னார்கள். அவர்கள் அந்த ஊர் பஞ்சாயத்து லீடராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ரொம்ப காலமாக பேச முடியாமல் இருந்து மிஷனரி அவர்களை சந்தித்து சுவிசேஷம் சொல்லி ஜெபித்த பின்பாக இன்றைக்கு பேச ஆரம்பித்ததை கண்ட அருமையான ஊரார் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அந்த சகோதரியின் மூலமாக 100 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக சாட்சி சொன்னார்கள். அதே போல அந்த சகோதரனுடைய விசுவாசம் என்னவென்றால், அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரன் வேதாகமத்தை எடுக்கக்கூடாது, வேதாகமத்தை எல்லாம் தூக்கி வீசினதாக அந்த சகோதரனும் அங்கே வந்து சாட்சி சொன்னார். ஆரம்ப நாட்களில் அதிகமாய் கஞ்சா மற்ற போதை பொருளுக்கு அடிமையாக இருந்ததுனால வேதாகமத்தை எல்லாம் தூக்கி எறிந்து அவ்விதமாக செயல்பட்ட மகனையும் ஆண்டவர் ரட்சித்து அன்றைக்கு அந்த இடத்துல அவர்களை சாட்சி சொல்ல வைத்தார். அந்த சகோதரன் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆக இப்படி அழகான ஒரு சாட்சியத்தை நாங்கள் கேட்டோம். பின்பாக ஞானஸ்நானம் கொடுத்து விட்டு இங்கே வந்து மறுபடியும் ஒரு ஜெபத்தை நாங்கள் வைத்து அந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணி பின்பாக ஆசீர்வாதம் சொல்லி வந்திருந்த அருமையான பிள்ளைகள் யாவருக்கும் அங்கே உணவு கொடுத்து பின்பாக நாங்கள் பத்திரமாக மும்பை திரும்பி வந்தோம். ஒரு நல்ல ஒரு மன திருப்தியோடு கூட அருமையான மகன் செய்கிற ஊழியத்தை கண்ணார கண்டு நாங்கள் வந்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுபோக மிஷனரியோடு கூட பேசுவோம். அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறது. அதையும் ஒரு அருமையான நவி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கேரளத்தை சார்ந்த ஒரு சகோதரர் தான் அந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கும் பின்பாக அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்திலேயே அந்த நதி இருக்கிறது. ஆகவே அது வசதியாக இருக்கும் என்று சொல்லி மிஷனரி கேட்டபொழுது அவர்களும் அதை மனம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து அந்த ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசிகளை ஊக்கப்படுத்தினது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு சாட்சிக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் நான் சொன்ன காரியங்களையும் இது போக அவர்கள் செய்கிற ஊழியத்தின் ஒரு சில காரியங்களையும் மிஷனரி அவர்கள் சாட்சியாக பகிர்ந்தளிப்பார்கள். அதோடு கூட மிஷனரியோடு கூட பேசிக்கொண்டிருந்தபோது சொன்னார்கள், பக்கத்திலே அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்திலேயே விகாஸ்வாடியில ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில கடந்த நாட்களில் மலை ஏறி ஒரு பெரிய கூட்ட வாலிபர்களை அழைத்து சென்று மலை உச்சியிலேயே அமர்ந்து அவர்கள் உபவாச ஜெபம் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட காலையிலே புறப்பட்டவர்கள் 4 மணிக்கு தான் போய் ரீச் ஆகியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உயரமான இடம். ஏன்னா பாதைகள் சரியா இல்லாதனால அங்கே போய் அங்கே இருந்து அவர்களோடு கூட இணைந்து ஊழியங்களுக்காக ஜெபித்தார்கள். அதையெல்லாம் என்னோடு கூட சாட்சியாக பகிர்ந்தளித்தார்கள். என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு பகுதி, அந்த ஆலயத்துக்கும் நான் சென்று வந்தேன். நாம் ஏற்கனவே 2 முறை சென்றிருக்கிறோம். அந்த ஆலயத்திலே சென்ற பொழுது அந்த ஆலயத்தினுடைய சீலிங்ல இருந்து மழை காலத்தில் தண்ணீர் சீப்பாகி ஆலயத்திற்குள்ளாக விழுகிறது. ஆகவே அதற்கு மேலே ஷெட்டு போடணும்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கிராம ஊழியத்தில் மூலமாக அவர்கள் ஆலோசித்திருக்கிறார்கள். அதனுடைய வேலைகள் வருகிற நாட்களில் தொடங்க ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துமஸுக்கு முன்பாக அதை முடிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருக்கிறார்கள். அதற்காகவும் விசுவாசிகள் நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய மிஷனரி தாமஸ் அக்ராம்பார் அவர்கள் சாட்சி சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து ஒரு சில இமேஜஸையும் உங்களுக்காக இன்றைக்கு சாட்சியாக காண்பிக்க விரும்புகிறேன்.
आमचा उद्देश हेच आहे, येशू ख्रिस्ताच्या नावामध्ये बंधनं तुटले पाहिजे. हालेलुया. आणि तुमच्या गावामध्ये कुठल्याही प्रकारचा हल्ला होऊ नये सैतानाचा, आणि प्रत्येकांचं तारण झालं पाहिजे. दारूच्या व्यसनातून, अशिक्षितपणातून, भूतबाधातून, जादूटोनातून, अघोरी विद्येतून तुमची सुटका झाली पाहिजे. हालेलुया. तुम्ही खरोखर इथं प्रार्थना करण्यासाठी आले आणि तुमची प्रार्थना देव ऐकणार आहे. हालेलुया. आणि इथून तुम्ही खूप सामर्थ्याने जाणार आणि आपापल्या गावामध्ये खूप मोठं कार्य तुम्ही करणार आहेत. हालेलुया. आणि तुम्ही सगळे अद्भुत कार्य तुमच्या जीवनाच्या द्वारे होणार आहेत. हालेलुया. आणि तुम्ही पेटून उठणार आहे पवित्र आत्म्याने. आमच्यामध्ये संजीव दादा आले, रेव्हरंड संजीव दादा, आणि सर्व या वेस्टर्न महाराष्ट्राचे ते कॉन्फरन्स अधिकारी आहेत, त्यांच्यासाठी आपण जोरदार सुप्रिटेंडेंट आहेत. वेळात वेळ काढून ते आपल्या कार्यक्रम, आपला 2 महिन्यापासून नियोजन होतं. हालेलुया. पण या गोष्टीसाठी मला खूप तकलीफ करावं लागलं. तुमच्या फोन हे ते सगळ्या प्रकारचं नियोजन देवबापानं चांगलं केलं. सगळ्या लोकांनी प्रार्थना केली. देवाला धन्यवाद असो. हालेलुया. देवाचं वचन वाचूया आपण या ठिकाणी. मी थोडक्यात वाचतो, पापाळ साहेब वाचा तुम्ही. निर्गमन याचा 3रा अध्याय 1 ते 10 वचन वाचा. ठीक आहे. आपण नाही, सॉरी, 12 पर्यंत वाचा. पत्र याचा 3रा अध्याय 12 ते 17 वचन वाचूया. तेव्हा तुम्ही देवाचे पवित्र व प्रिय असे निवडलेले लोक आहात, म्हणून करुणायुक्त हृदय, ममता, सौम्यता, लीनता, सहनशीलता ही धारण करा. एकमेकाचे सहन करा आणि कोणाविरुद्ध कोणाचे गाऱ्हाणे असल्यास उपसान क्षमा करा. प्रभूने तुम्हाला क्षमा केली तशी तुम्हीही करा. पूर्णता करणारे बंधन अशी जी प्रीती ही घ्या, सर्वांवर धारण करा. ख्रिस्ताची शांती तुमच्या अंतःकरणात राज्य करो. तिच्याकरिता तुम्हाला एक शरीर असे पाचारण्यात आले आहे आणि तुम्ही कृतज्ञान असा ख्रिस्ताचे वचन तुम्हामध्ये भरपूर राहो. परस्पर सर्व ज्ञान
नाने शिकवण घ्या व बोध करा. आपल्या अंतकरणात देवाला स्तोत्री गीत व आध्यात्मिक गायने कृपेच्या प्रेरणेने गा आणि बोलणे किंवा करणे जे काही तुम्ही कराल ते सर्व प्रभू येशूच्या नावाने करा आणि त्याच्याद्वारे देव जो पिता याची उपकार स्तुती करा. वाचलेल्या वचनावर देव तुम्हाला आणि मला आशीर्वादित करू. आमेन. आपण स्तोत्र संहिता 128 1 ते 6 वचन वाचूया. परमेश्वराचे भय धरणाऱ्यांची धन्यता. जो पुरुष परमेश्वराचे भय धरतो, जो त्याच्याच मार्गाने चालतो, तो धन्य. तू आपल्या श्रमाचे फळ खाशील, तू सुखी होशील, तुझे कल्याण होईल. तुझ्या माझघरात तुझी स्त्री सफळ द्राक्षवेलीसारखी होईल. तुझ्या मेजाभोवती तुझे मुले जैतुनाच्या रोप्यासारखे होतील. पहा, परमेश्वराच्या भय धरणाऱ्या पुरुषाला असा आशीर्वाद मिळेल. प्रभू येशू ख्रिस्ताच्या नावात आपणा सर्वांना सलाम. मी थॉमस तगरमवार, मिशनरी MVM, परली गाव आणि तालुका सुधागड, जिल्हा रायगड. देवाला मी धन्यवाद देतो, देवाचे उपकार मानतो, देवाचे आभार मानतो की या लॉकडाऊन पिरियडमध्ये परमेश्वराने आपणाला आणि मला, आपल्या सर्व मंडळीला परमेश्वराने सांभाळलं. देवाची स्तुती असो की कशा प्रकारे या लॉकडाऊन पिरियडमध्ये की परमेश्वराने सेवा करून घेतली याचा मिशन क्षेत्रातील अहवाल सांगण्यासाठी परमेश्वराने माझी नियुक्ती केल्याबद्दल मी परमेश्वराला धन्यवाद देतो, देवाचे आभार मानतो की खरोखर या कोरोना महामारी संकटामध्ये परमेश्वराने माझ्या परिवाराला, आपणाला सांभाळलं. अशा परिस्थितीमध्ये सुद्धा जसं वेळ भेटायचं वैयक्तिकरित्या जाऊन त्यांना सुवार्ता सांगायचो, कुटुंबाला भेटी द्यायचो. खूप भीतीचं वातावरण होतं. अशा वेळेस कोणालाही आपापल्या गावामध्ये सुद्धा जाऊ द्यायचे नाही. अशा परिस्थितीमध्ये सुद्धा आम्ही त्यांना कॉन्टॅक्ट करून व्हॉट्सॲपच्याद्वारे, त्यांना फोनच्याद्वारे जंगलामध्ये बोलावून त्यांच्यासाठी आम्ही प्रार्थना केली आणि परमेश्वराने त्यांच्या जीवनामध्ये अद्भुत कार्य केले. एक मुळशी हे गावाचं एक साक्ष आहे. सविता जाधव, तिचा पती मागील वर्षामध्ये निधन झालं, मृत्युमुखी पडला. अचानक तो काम करत असताना तो मुका झाला, त्याचा आवाज निघत नव्हता. मग त्यांच्या सर्व लोकांनी भगतगिरी, जादूटोणावर विश्वास असतात आणि त्याला भक्तांकडे घेऊन गेलं आणि दुसऱ्या दिवशी तो मृत्युमुखी पडला. मृत्युमुखी पडल्यानंतर मग काही दिवसाने सविता जाधव, तिला सुद्धा अचानकपणे आवाज गेला. ढोक्षेत या गावातील एक सुवार्तिक रमेश वाघमारे, त्यांनी सांगितलं की तुम्ही मिशनरी थॉमस यांच्याकडे तुम्ही जा, ते प्रार्थना करतील. ते माझ्या घरी आलेत, त्यांच्यासाठी मी प्रार्थना केली. त्यांनी विश्वास ठेवला, त्यांच्यासाठी मी उपवास प्रार्थना केल्या आणि 2 वर्ष ते मुकी होती. तिला बोलता येत नव्हतं. पुष्कळ प्रयत्न केले, तिला बोलता येत नव्हतं. परंतु प्रार्थनेने, उपवास प्रार्थनेने ती बोलायला लागली. देवाला धन्यवाद की स्तोत्रसंहिता 34:8 परमेश्वरचं वचन सांगते, माझा अनुभव घेऊन पहा मी किती चांगला आहे. त्या सविताताईने अनुभव घेतला, विश्वास ठेवला, पश्चाताप केला आणि आपलं संपूर्ण जीवन प्रभू येशू ख्रिस्ताला दिलं. वैयक्तिक तारणा म्हणून तिनं स्वीकार केला आणि मग
मुळशी या गावामध्ये ते राहत होते. तिला पुष्कळ लोकांनी त्रास दिला, पाणी प्यायला देत नव्हते. तरी पण ते सांगत होते, माझं तारण प्रभूनं केलं, माझं चांगलं जीवन प्रभूनं दिलं. किती लोक त्रास दिले तर मी त्या त्रासाला घाबरणार नाही. तिचा भाऊ धोंडू वाघमारे तो सुद्धा खूप प्यायचा, गुटखे खायचा, गांजा प्यायचा आणि त्या सविताताईला पुष्कळ मारण्यासाठी जायचा. या गावात तू राहू नको म्हणायचा. परंतु तिची आमची प्रार्थना त्या भावासाठी होतं, तिच्या परिवारासाठी ते प्रार्थना करायची रडून. एके दिवशी पंढरपूर या ठिकाणी ते कामाला गेले. 6 महिने जातात आणि 6 महिने पावसाळ्याचे इकडे रायगडमध्ये येतात. अशा वेळेस भाऊ अचानक आजारी पडला, त्याला काही दिसत नव्हतं, फार तकलीफ होतं आणि तिथून गाडी करून विकासवाडी चर्चमध्ये त्याला घेऊन आले आणि त्यांच्यासाठी आम्ही रडून प्रार्थना केली आणि त्याचे डोळे उघडले. त्याला वेगळंच वाटू लागलं. त्याच्या पत्नीला सुद्धा ओळखत नव्हता, बहिणीला ओळखत नव्हता. अशा वेळेस परमेश्वराने त्यांच्या जीवनामध्ये अद्भुत कार्य केलं आणि तो बरा झाला आणि तिथून तो धंद्यावरून आपल्या गावी आला. प्रियानो, देव किती महान आहे. प्रेषित 16:31 मध्ये देवाचं वचन सांगते, प्रभू येशू ख्रिस्तावर विश्वास ठेव म्हणजे तुझ्या घराण्याचे तारण होईल. त्या सविताताईने त्या परिवारासाठी रडून प्रार्थना केली, भावासाठी प्रार्थना केली आणि भावाचं जीवन बदलून गेलं. आणि सविताचं जीवन आणि भावाचं जीवन बदलून गेल्यामुळे मुळशी या गावातील 100 लोक प्रभू येशू ख्रिस्तावर विश्वास ठेवले. देवाचे उपकार म्हणूया. देव किती चांगला आहे. तो त्यांना सर्व गरज पुरवलं, त्यांची काळजी घेतली, त्यांना त्यांच्या संकटातून देवानं मुक्त केलं. आम्ही 21/10/2020 निर्णय घेतला की 75 तरुण सर्व रायगड जिल्ह्यामधील एकत्र यायचं आणि बोराई किल्ला म्हणून एक उंच गड आहेत त्या ठिकाणी जाऊन महाराष्ट्रासाठी, कोरोनासाठी, सर्व स्पॉन्सरसाठी, सपोर्टरसाठी, मंडळीसाठी, सर्व यूथसाठी, मुलांसाठी आणि सर्व लोकांसाठी, ज्या ज्या लोकांना मी सुवार्थ सांगितलं त्यांच्यासाठी प्रार्थना सभा म्हणून, वॉकिंग सभा म्हणून आम्ही आयोजित केलं. आणि प्रियानो, सकाळी आम्ही 10 वाजता त्या ठिकाणी एकत्र जमलो आणि त्या ठिकाणी आम्ही प्रार्थना केली आणि तिथून आम्ही हरितमाळ या ठिकाणावरून आम्ही सुरुवात केलं. तर 30 किलोमीटर इतकं उंच डोंगरावर रानामधून आम्ही सगळे 75 यूथ इतक्या उंच डोंगरावर आम्ही गेलो. सकाळी 10 वाजता निघालो तर 4:30 वाजता आम्ही इतक्या उंच डोंगरावर आम्ही पोचलो. पुष्कळ त्रास झाला. मी निर्णय घेतला, प्रभू येशू त्या डोंगरावरच जाऊन आम्ही प्रार्थना करणार. चारी बाजूला आम्ही सगळ्यांनी हात उंच करून प्रत्येक जिल्ह्यासाठी, अंधकार शक्तीसाठी, भूतबाधासाठी, जादूटोणासाठी, सर्व क्षेत्रासाठी आम्ही प्रार्थना केली. आणि तिथून आम्ही 6 वाजता त्या ठिकाणी निघालो. तर आम्ही बरोबर 11, 11:30 वाजता आम्ही आमच्या घरी पोचलो. आणि सर्व तरुण त्या ठिकाणी आलेत. एकत्र आम्ही प्रार्थना केली, देवाचं वचन ऐकलं, स्तुती केली आणि सर्व चर्चेसाठी, सर्व घडामोडीसाठी आम्ही प्रार्थना केली. आणि देवानं खूप मोठं आशीर्वाद आम्हाला भेटलेला. त्या प्रार्थनेचं उत्तर म्हणून आम्हाला खूप मोठा आशीर्वाद परमेश्वराने दिलेला आहे की आता शुक्रवार 13/2020 आमचे कैलासनगरचे पास्टर्स रेव्हरंड मुत्तुकुमार ते रायगड जिल्ह्यामध्ये परली विकासवाडी चर्चला व्हिजिट केलं
आणि हरितमाळ या ठिकाणी 55 लोकांनी प्रभू येशू ख्रिस्ताचा स्वीकार केला आणि त्यांचे मम्मी पप्पा आणि त्यांचे 2 लेकरं आमचे नेल्सन अंकल ते आलेत आणि अंबा नदी या ठिकाणी बाप्तिस्मा कार्यक्रम संपन्न झाला आणि पुष्कळ लोक त्या ठिकाणी एकत्र जमलेत आणि आमचे पास्टर्स मुत्तुकुमार त्यांच्या हस्ते हा बाप्तिस्मा कार्यक्रम संपन्न झालेला आहे. त्यांनी सुद्धा चर्चेला व्हिजिट दिलं, सर्व तरुणांसाठी प्रार्थना केली आणि त्यामध्ये मुळशी या गावातील एक सविता जिने 100 लोकांना प्रभूमध्ये तिचं साक्ष पाहून आलेत आणि तिचा भाऊ जो बदलला धोंडू वाघमारे तो व्यसनाधीन होता, गांजा पीत होता. इतकं मोठं परिस्थितीमध्ये परमेश्वर कशा प्रकारे त्यांचं जीवन बदलवलं त्या दोघांनी सुद्धा या वेळेस त्यांनी बाप्तिस्मा घेतला. असे 55 लोक प्रभू येशू ख्रिस्ताला स्वीकार केला. प्रियानो, आम्ही लेकरांमध्ये सेवा करत आहोत. आमच्या या लेकरांसाठी प्रार्थना करा, या विभागासाठी प्रार्थना करा. पुष्कळ त्रास देतात लोक, विरोध होतात. मागील दिवसामध्ये लोकांच्या घरामध्ये घुसून प्रार्थना करू नका म्हटलं तरी पण ते करतात. बायबल फेकले. कामतेकरवाडीमध्ये फार मोठा हल्ला होता, तरी पण ग्रामीण भागातले जे आदिवासी कातकरी लोक आहेत, दुर्गम भागामध्ये असतात, त्यांना खायला प्यायला नाही. आता खूप मोठं सायक्लोन झालं, वादळ वारामध्ये नुकसान झालं, पावसामध्ये सुद्धा त्यांचे संपूर्ण पाण्यानं शेती वाहून गेली. अशा पिरियडमध्ये ते परमेश्वराच्या विश्वासाने जीवन जगत आहेत, प्रार्थना करतात, खूप विश्वासू आहेत. त्या सर्व परिवारासाठी प्रार्थना करा. आम्ही सुद्धा कैलासनगर चर्चमधील सपोर्टर्ससाठी खूप प्रार्थना करतो, पास्टर्ससाठी आणि त्याचप्रकारे सर्व मंडळी बहीण भावासाठी, MVMसाठी सर्व आम्ही प्रार्थना करत असतो. तुम्ही सुद्धा प्रार्थना करा. माझ्यासाठी, माझ्या पत्नीसाठी, माझ्या मुलीसाठी प्रार्थना करा. ते चांगल्या प्रकारे परमेश्वरांच्या वचनात वाढावं, प्रार्थना करीत राहावं आणि शिक्षणामध्ये खूप चांगल्या प्रकारचं हुशार राहावं, यासाठी तुम्ही माझ्यासाठी प्रार्थनेत आठवण ठेवा. धन्यवाद. प्रभूचे उपकार मानतो या साक्षीबद्दल. आमेन. இந்த நாளின் மன்றாட்டு ஜெபத்தை டாக்டர் வைஸ்லின் அவர்கள் நமக்காக ஏறெடுப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காக, குடும்பங்களுக்காக, இன்னும் நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, மிஷனரி பணிகளுக்காக, நம்முடைய மிஷனரிக்காக, அவர்களோடு சேர்ந்து மற்ற எல்லா மிஷனரிகளுக்காகவும் தேசத்திற்காகவும் இந்த நோய் தொற்று பரவுதல் சீக்கிரத்தில் கட்டுப்படுத்தப்பட்டு எல்லாரும் இன்னும் சுதந்திரமாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாகவும் தேசத்திற்காகவும் சகோதரனை ஜெபிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Heavenly Father, thank you for this wonderful time given to us, Lord. Thank you, Jesus, for being with us. Thank you for protecting us, Lord, the last 10 months, Lord. And thank you for meeting all our requirements, Lord. And Father God, thank you for keeping us sound and safe, Lord. Father God, we pray for this new month, Lord. We have crossed 15 days or more than 15 days, Lord. You have been with us, and Jesus Christ be with us in the coming 15 days, Lord. And Lord Jesus Christ, there are in some areas, Lord, there are the coronavirus is increasing, Lord. Father God, please Jesus protect us from that, Lord. Father God, and Jesus, I pray for our church, Lord. Bless our church, Lord. Bless our church members. Bless our pastor. Bless our pastor's family, and protect them and meet all their requirements, Lord. And Father God, I pray for our church members, Lord. Each and every members, you bless them, guide them, Lord, and meet all their requirements, Lord. And Father God, I pray for our church missionary, Lord, and his family, Lord. Meet all his requirements, answer his prayers, Lord,
Yes, Jesus Christ, recently in lockdown, O Lord, 54 new members got baptized, O Lord, during this lockdown, O Lord. Thank you for that, O Lord. And Jesus Christ, let them increase in your faith and in your knowledge, O Lord. Father God, they should not step back, O Lord. They should improve day by day, O Lord. They should grow in you, O Lord. They should tell about you to others, O Lord, and let others also come into your into your ministry, O Lord. Father God, I pray for I pray for our country, O Lord. Bless our country. Bless our Prime Minister. Bless our Chief Minister. Bless our governors, President. Lord Jesus Christ, give them wisdom and understanding how to rule this country during this pandemic time, O Lord. You give them wisdom and understanding, O Lord. Let them focus on the economic crisis, O Lord, which our country is facing very badly, O Lord. Father God, and teach them the proper way to rule the country, O Lord. Father God, they should not misuse their power, O Lord. Father God, especially they are misusing the power against the minorities, O Lord. Protect the minorities, O Lord, and let them learn that by protecting the minorities they can win their heart, O Lord. Father God, and Jesus Christ, I pray for the people, those who lost their jobs, O Lord, during this pandemic time, O Lord. Father God, you please let not their heart be sad, O Lord. Lord Jesus Christ, they should not worry about themselves, O Lord. Father God, they should get a new hope, O Lord. They should try for a new job, O Lord Jesus Christ. Answer their prayers, O Lord. In the coming day, they should get new jobs, O Lord. Father God, and Jesus Christ, I pray for the people, those who have got loans to pay, O Lord, and debts to pay, O Lord. Father God, and there are many people have got rent also to pay, O Lord. Father God, they are really in a difficult state, O Lord. They are in a confused state. Father God, you please, I pray for them, O Lord Jesus Christ. You make a way open for them, O Lord Jesus Christ, and answer their prayers, O Lord Jesus Christ. Give them a new hope, O Lord, in you. And I pray for the people, those who have those who try to commit suicide, O Lord Jesus Christ, by losing all their hopes, O Lord. Please, Jesus, divert their minds toward the good things, O Lord Jesus Christ. They should not think that way, O Lord. Lord Jesus Christ, motivate them in a new hope, in the new way, O Lord. Father God, bless our neighbors, O Lord. Bless our friends and family members, O Lord. And Jesus Christ, Father God, protect us and guide us, O Lord. Father God, you have protected every one of us, O Lord, till now, O Lord. Father God, some had been affected by the coronavirus, O Lord, but Jesus Christ, you have healed them, O Lord. Thank you for that, O Lord. Thank you, Jesus. Still many are being affected, O Lord, Father God, but they should get the right treatment at the right time, and they should overcome this coronavirus, O Lord, Father God. And I pray for the vaccine, O Lord. Vaccine we should get it very soon, O Lord, as soon as possible, and it should be safe, O Lord, Father God, and everyone should get that vaccine, O Lord. And Jesus Christ, give wisdom and understanding to the scientists, to the doctors, to the medical profession, and also, Lord, so that they can improve the vaccination properly, O Lord. Father God, I pray for the frontline workers, O Lord, those who are treating the COVID patients, O Lord, Father God, they are in danger, O Lord, protect them, and give, Lord Jesus Christ, the government, the hospitals should give them the correct, the proper care, O Lord, so that they cannot be affected by that COVID virus, O Lord, Father God, and give wisdom and understanding to every one of us, O Lord Jesus Christ. And I pray for our church, O Lord. All the churches should be open very soon, O Lord. Thank you, Jesus, Lord Jesus Christ, for that state government which gave that order to open the religious places, O Lord. Thank you for that, O Lord. Father God, very soon our churches should be opened, O Lord, and we should praise your name, we should sing songs for you, and we should listen to the sermon, O Lord, in the church, and we should
we should worship together and commune together, Lord, and Jesus Christ. Let that good days come soon, Lord. And Father God, those who are sick and weak, Lord, you heal them. And pray for the people, those who are waiting for their marriage, Lord, give them, Lord Jesus Christ, give them the correct match at the right time, Lord. And Jesus Christ, I pray for the people, children, those who are studying, Lord. Father God, you give them wisdom, proper wisdom and understanding, Lord. And they should, Lord Jesus Christ, even though they are studying online, Lord, there are many things that they cannot understand, Lord. Father God, let the teachers also guide the students personally, Lord. And Jesus Christ, you give wisdom and understanding to the teachers, Lord. And Jesus Christ, let them study well, Lord. And Jesus Christ, I pray for the poor people, Lord, poor people, those who are staying roadways, Lord, protect them from this COVID virus, Lord, and meet all their daily requirements, Lord. And Father God, we give everything to us, take care of us and guide us, be with us and guide us. In Jesus' name we pray. Amen. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், ஆசீர்வாதத்தையும் கூறிக்கொள்கிறேன். கடந்த காலங்கள் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு உற்ற துணையாய் இருந்து உதவி செய்து அவருக்கு மகிமையாய் வாழ, சந்தோஷமாய் வாழ அன்பர் கொடுத்த கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யாவரும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், சமாதானத்தோடு இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். லூக்கா 24 அதிகாரம் 5 6 வசனங்களின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய செய்தியை கடந்த ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு ஈஸ்டர் தினத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தேவனுடைய பரிசுத்த அல்லது ஜீவனுள்ள ஆராதனையிலே ஜீவனுள்ளவரை தரிசிக்க நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின்படி அவரை ஆராதிக்கிற தனி நபர்களாய் as an individual worshipper ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம். பின்பாக குழுவாக அல்லது கர்த்தருடைய ஜனத்தோடு கூட அவரை ஆராதிக்க, சகோதர சகோதரியோடு கூட அவரை ஆராதிக்க, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்தித்தோம். அவைகளிலே உறவிலே சகோதரத்துவமும், உணர்வுகளிலே சந்தோஷம், உள்ளத்திலே சமாதானம் உடையவர்களாய் நாம் அவரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், சகோதரரோடு கூட இணைந்து. நிச்சயமாக அந்த ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆராதனையை ஜீவனுள்ளதாக மாற்றுவதற்கு அல்லது ஜீவனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக ஆராதிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை, ஆராதனையின் அம்சங்களிலே ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அதை மாத்திரம் இன்றைக்கு சுருக்கமாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு வருகிற நாட்களை அதை கொடுத்து தெளிவான காரியங்களை தொடர்ந்து அதற்குண்டான காரியங்களை சிந்திக்கலாம். See, we have been listening to the word of God and how as an individual believer should worship the Lord individually, and how collectively with my fellow brothers I should worship. And in that, in our relationship, we should be brothers to each other and brotherly relationship. And in our feeling, we should have joy and happiness. And in our heart, we should have peace which belongs to our Lord Jesus Christ. So, with brotherly relationship, with joy and happiness in our heart, in our feelings, and with peace in our heart, we should worship. If we worship in this way, along with my fellow brothers, surely that worship is going to be meaningful and live, where we can see the Lord, where we can see the resurrected one and the living one
among the living and meaningful worship. Today, in a worship service or in a worship, there is an important aspect in worship. There may be a lot of liturgy and order of services, and maybe with small differences in the order of services with all the denominations and all. But there should be an important aspect in the worship service which we have to follow. இந்த நாளில் அவைகளில் ரொம்ப முக்கியமானது அதை மாத்திரம் வலியுறுத்தி விட்டுட்டு I'll just highlight the important aspect in our worship service and I'll leave it to you to do it accordingly. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக. சங்கீதம் 50 வசனம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுங்கள் என்பார். 14 வசனம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. 23 வசனம், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த 3 வசனங்களையும் கூட ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்போம். Psalm 50 verse 5, 14 and 23. Psalm 50 verse 5, gather to me this consecrated people who made a covenant with me by sacrifice. Verse 14, sacrifice thank offerings to God, fulfill your vows to the Most High. 23. Verse 23, those who sacrifice thanks offerings honor me, and to the blameless I will show my salvation. 51 அதிகாரம் 16 17 வசனத்தை வாசிக்கிறேன். 51, 16 and 17. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Psalms 51 verses 16 and 17. You do not delight in sacrifice, or I would bring it. You do not take pleasure in burnt offerings. My sacrifice, O God, is a broken spirit, a broken and contrite heart. You, God, will not despise. Thank you. ஒவ்வொரு ஆராதனையிலும் பலி என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. In all the worship, from the beginning, from the early period, even from the Old Testament to today, bali means offering is so important in our worship service. Whenever we worship the Lord, ஆண்டவரை ஆராதிக்கிற வேளைகளெல்லாம் பலியிடுவது மிகவும் முக்கியமான ஒரு காலம். ஒருவேளை பலியிடுவதை குறித்துதான பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கிறது, நிறைய டிஸ்கஷன்ஸ் இருக்கிறது. பலி இடலாமா கூடாதா, பழைய ஏற்பாட்டில் ஏன் அப்படியெல்லாம் பலியை கேட்டார் ஆண்டவர், ஏன் பலியிடணும், இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பலி என்பது என்றால் என்ன? கொடை, ஆண்டவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒன்று. So whenever we come in the presence of God, what is offering? Offering to God something. See, God has given many things in our life. So offering a few things to God is not going to make any differences in our life. Rather, it will bring blessings in our life. ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற விஷயங்கள் அல்லது கொடுக்கிற விஷயங்களினாலே நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோமே ஒழிய ஒரு நாளும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவருக்கு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த பகுதி இல்லையா? ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும், இன்னும் தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தலை குறித்து ஒரு பெரிய சத்தியமே இருக்கிறது. அதுக்குள்ளாக நான் கடந்து செல்லவில்லை. ஆராதனையில செலுத்தப்பட வேண்டிய பலிகளும் பலிகளுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து மாத்திரம்
சொல்லிவிட்டு இன்றைக்கு ஒரே ஒரு பலியை இன்றைக்கு நாம் எப்படி செலுத்தலாம் என்பதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். I'm going to share with you only one offering. There are many offerings which were offered to the Lord in the Old Testament period, and the same thing in reality we can offer today. We have to offer today. So முதலாவது பலி பல விதங்கள் இருக்கிறது, நிறைய பலிகள் இருக்கிறது. ஒரு 4 விதமான பலிகள் இருக்கிறது. பின்பாக அந்த பலிகளுக்குள்ளாக நிறைய பலிகள் இருக்கிறது. 4 விதமானதை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்திட்டு மற்ற பலிகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று சார்ந்ததாக இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சொல்ல விரும்பவில்லை. முதலாவது பர்ன்ட் ஆஃபரிங் அல்லது தகன பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலியும் சரி, குற்ற நிவாரண பலியும் சரி, போஜன பலியிலும் சரி, மற்ற எல்லா பான பலிகளிலும் சரி, எல்லா பலிகளிலும் தகன பலி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அப்ப தகன பலி மிகவும் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். So burnt offering is more important. In all the offerings there is burnt offering. In all the offering which is mentioned in the Old Testament, there is burnt offering, like trespass offering, in heave offering, in wave offering, in all the food offering and drink offering and everything. In all the offerings there is burnt offering. The offering should be burnt on the altar of the Lord. அந்த பலிகள் எல்லாம் ஆண்டவருடைய பலிபீடத்தில், ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தில் தகனிக்கப்பட வேண்டும். அப்ப தகன பலி. அப்புறம் பாவ நிவாரண பலி இருக்கிறது. என்ன பலி இருக்கிறது? பாவ நிவாரண பலி. Then sin offering. The second one is sin offering. And all the instructions were given to Moses how these offerings should be offered before the Lord. ஆண்டவருக்கு முன்பாக இந்த பலிகள் எல்லாம் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது trespass offering, அதாவது குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி என்று சொல்லி என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்ததாக பீஸ் ஆஃபரிங், சமாதான பலி என்று சொல்லி, சமாதான பலிக்குள்ளேயே அசைவாட்டும் பலி, போஜன பலி, பான பலி, இன்னும் பொருத்தனையின் பலி, ஃப்ரீவில் ஆஃபரிங் அல்லது நன்மை செய்யக்கூடிய ஃப்ரீவில் ஆஃபரிங் என்று சொல்லி பலவிதமான ஆஃபரிங் அதற்குள்ளாகவே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேங்க்ஸ் ஆஃபரிங், ஸ்தோத்திர பலி என்று சொல்லி, நன்றி பலி என்று சொல்லி, இப்படி பல பலிகள் என்ன செய்கிறது, ஒன்றுக்கொன்று உட்பட்ட பலிகளாய் என்ன செய்கிறது இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, பின்பாக சமாதான பலி. சமாதான பலிக்குள்ளே 3 விதமான பலிகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு கூட நான் பகிர்ந்தளித்தேன். இப்பொழுது ஆராதனையிலே அந்த பலிகள் எல்லாம் செலுத்தணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நான் ரொம்ப விளக்க போவதில்லை. வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். because you know all those things, I'm not going to explain everything. Only I'll read whether we should offer the same offering which was offered during the Old Testament period now. So whether we have to offer or not, there is a question. But for that there is an answer in the Bible. I'm not going to define or explain anything. I'll just read few verses for you so that you can understand whether we should give the offering or not. அது எபிரேயர் புத்தகத்தில் நீங்க எல்லாம் லேவியர் புத்தகத்தையும் எபிரேயர் புத்தகத்தையும் எப்பொழுதும் சேர்ந்து வாசிக்க முற்படும் பொழுது பலியை குறித்ததான உண்மைகள், those offerings were symbolically offered for the reality which God expects from every believers, every people of God, whenever they come in the presence of God to meet Him. பலிகள் எல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுதெல்லாம் நாம் பாவத்தோடு இருக்கிறதுனால நாம் எதுக்காக வருகிறோம்? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை சந்திப்பதற்கு வருகிறோம். சந்திக்கும் பொழுது நம்மால் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அப்ப அந்த ஆராதனைகளிலே சந்திப்பதற்கு ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா பலி கொடுக்க வேண்டும். அப்ப அந்த பலி இன்றைக்கு நாம் எப்படி அந்த பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்பதை மாத்திரம் வசனங்களை வாசனை ரொம்ப விளக்க போவதில்லை. நம்ம அந்த பலியில இன்னைக்கு நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றது மாத்திரம்
இப்போ அந்த பலிகளை செலுத்த நம்ம வேண்டாமான்றதுக்கு எபிரேயர் புஸ்தகம் வாசித்தாலே நமக்கு போதும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. இப்படி இருக்கிற பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகள் செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதை வருஷந்தோறும் செலுத்தணும்னு சொல்லி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றார், நீ பலிகளில் பிரியப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பலியை என்ன செய்கிறார்? செலுத்தப்படுவதாக சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டதுனாலே 10ஆம் வசனத்துல நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அவரை சந்திக்கிற வேளையில. அந்த நாட்களே ஆசாரியர் நாடோறும் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இப்பொழுது நாடோறும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். I would like to request to read only one verse which will explain whether we have to give off the same offering today or not. Verse 14. Hebrews chapter 10 verse 14. For by one sacrifice, that is offered by our Lord Jesus Christ, offering himself as a sacrifice, He has made perfect. He has made perfect forever those who are being made holy. Those who are being made holy. So why these offerings were offered? These offerings were offered to meet the Lord, so that to make us holy, so that we can meet the Lord. That has been done once for all by our Lord Jesus Christ. That means no more offerings which were in the past. Whatever that offering is to be offered to meet our God Almighty in His presence, that is done by our Lord forever. So what kind of offering should we offer nowadays? You read the entire chapter Psalm 51, where you will understand the offering we should offer to the Lord whenever we come in the presence of God. That is sin offering. Sin offering. So already the sin offering is done by our Lord Jesus Christ. At the same time, to be forgiven and make ourselves holy, we have to do something, that is confessing our sin before the Lord. When David committed adultery with Bathsheba, he was cautioned by the prophet Nathan. Immediately once he was cautioned by Nathan, he went into the temple and lie down before the Lord and confessed his sin. Most of the Episcopal churches have got the prayer of confession in all the order of services. Why? Because by confessing our sins to our God Almighty, our Lord Jesus Christ, we offer ourselves before the Lord, the offering of பாவ நிவாரண பலியை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. பாவ நிவாரணமாக அவர் மாறியிருக்கிறார். ஆனால் பாவத்தை அறிக்கையிட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குற்ற நிவாரண பலி என்பது என்ன என்பதை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாவ நிவாரண பலி, இன்னைக்கு பாவ நிவாரண பலியை ஆஃபர் பண்ணாத கொடுக்காத விசுவாசிகள் இன்னைக்கு திருச்சபையில பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஜென்ம சுபாவமாகிய பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? மன்னிக்கப்பட்டிருக்கும் என்றால் இங்க தாவீது ஜெபிக்கிற இழந்து போன அத்தனை விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே. அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பாருங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அது இயேசு கிறிஸ்து தன்னை பலியிட்டு அதை பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. ஆனால் அறிக்கையிடுவது, அறிக்கையிட்ட பின்பாக விட்டு விடுவது, விட்ட பின்பாக இனி பாவம் செய்யாமல் இருப்பது முக்கியமான ஒரு காரியம். You read Leviticus chapter 4, you will understand what the sin offering is. When the bull is brought or any dove is brought before the Lord to be offered as a sinful offering, sin offering, the person who has committed sin has to lay their hand on the head of the offering. So we are supposed to lay our hand, which means I am ready to confess my sin and realize my sin. I am a sinner and I confess it. தலையிலே கைகளை வைக்க வேண்டும் அந்த ஆட்டின் மேலே. அதே போல ஆண்டோடைய பாதத்தில் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், அன்றைக்கு மரியாள் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய தன்னுடைய கண்ணீரினால் பாதத்தை துடைத்து அந்த தலைமையினால் அதை துடைத்து எடுத்து அருமையான பாவ அறிக்கையின் அனுபவம் எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு ஆராதனையிலும் நடக்கிறது. அந்த பாவ அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். laying ourselves before the Lamb of Jesus Christ is so important in all the worship services. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒப்பு கொடுக்காத வரை நான் இன்னும் பாவ நிவாரண பலியை செலுத்தவில்லை. நாளிலே சற்று சிந்தித்து பாருங்கள். 51ஆம் சங்கீதத்தை அதிகமாக விளக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நீங்கள் வாசித்ததை புரிந்து கொள்ளுங்கள். I wanted to just define or explain Psalm 51. God willing, I'll do it later. You yourself read tonight or today so that you may understand how a person should confess their sin. ரொம்ப முக்கியமான 3 காரியங்கள். ஒன்று, பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இரண்டாவதாக பாவத்தை விட்டுவிட வேண்டும், அறிக்கையிட்ட பாவங்களை. மூன்றாவதாக இனி பாவம் செய்யாமல். இந்த 3 காரியங்கள் ஆராதனையில வரும்பொழுதெல்லாம் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியங்கள். One is to confess our sin. Second is to not to sin and sin no more. Leave away the sin which we have committed and sin no more. 3 things we have to offer before the Lord whenever we come in the presence of God. Confessing, leaving away all the sin, forgetting the past, ready to commit ourselves to the Lord and leave the sin before the Lord, before the presence of God. And when we go away from the worship service, committing ourselves to sin no more. இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அர்ப்பணித்து கடந்து செல்லும் பொழுது மாத்திரமா அந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாக மாறும். பாவ நிவாரண பலியை செலுத்துவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபம் செய்வோம். சுவாமி, நம்முடைய பிரசன்னத்தில் வரும் பொழுதெல்லாம் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவங்களை விட்டுவிட்டு பாவங்களை விடுவதற்கு ஒப்பு கொடுத்து இனி பாவம் செய்யாதபடி அர்ப்பணித்து கடந்து செல்கிற ஆராதனை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. பாவ நிவாரண அனுபவத்தை பெற்றவர்களாய் நாங்கள் உம்மை ஆராதிக்க வரும் பொழுதெல்லாம் கடந்து செல்லத்தக்கதாக தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
நம்முடைய ஆராதனையின் முடிவுக்கென்று நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்காக கீர்த்தனைகளிலே 189 கீர்த்தனை பாடுவோம். 189 கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை உந்தம் சன்னதி முன்னின்று, சொன்ன வாக்கு தாத்தாம் அல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. அந்தகாரத்தினின்றும் பாவப்பே அடிமைத்தனத்தினின்றும் சொந்தரத கிரயத்தாலனை மீட்ட, சொந்தரத கிரயத்தாலனை மீட்ட, என்னையே உந்தனோக்கிதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள, பாத்திரமதாயதை பாவித்து கொள்ள, காத்திருக்கின்றேன் கருணை செய்தேவா. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதினாயுதமாய் அபயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்தராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே, சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை. என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஜெபம் செய்வோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் மீண்டும் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்னத்திலே ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் ஜீவனுள்ள ஆராதனையாக ஆராதிப்பதற்கு நாங்கள் பாடலே பாடினது போல என்னை ஜீவ பலியாக ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. பாவங்களை அறிக்கையிட்டு அதை விடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுத்து இனி பாவம் செய்ய மாட்டேன் என்கிறதான அர்ப்பணிப்போடு கூட ஆராதனையிலே வரும்பொழுதெல்லாம் கடந்து சென்று உம்மை ஆராதிக்க பாவ நிவாரண பலியாகிய எங்களுடைய பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக உண்மையோடு கூட ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக ஜீவனுள்ள தெய்வத்தை ஜீவனுள்ளவராக தரிசிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்பது வசனம் சாமி. அந்த பரிசுத்தத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய்
ஏனென்றால் இனி செலுத்துவதற்கு வேற பலி அவசியம் இல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும் பரிபூர்ணத்தை தன்னையே ஜீவ பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததினாலே செய்து முடித்து விட்டீர் சுவாமி. ஆகவே ஒவ்வொரு ஆராதனையும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு செய்யும்படியாய் அர்ப்பணித்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி அதை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கருத்துல கொடுத்திருக்கிற இந்த சிறு பகுதியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அதை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அதன் மூலமாக உங்களுடைய நாமத்தை தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் கனப்படுத்த மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்துல பெற்றுக்கொண்டதை உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவ சமாதானத்தினாலும் தேவ சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் நீர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.